ஓகே, கம்மிங் டு மெஷரபிலிட்டி ஆஃப் யூட்டிலிட்டி. ஒரு பர்சனோட வாண்ட் வந்து எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும்னா, நம்ம அது கன்சியூம் பண்ணால் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ நீங்கள் ரொம்ப பசியாக இருக்கீங்க, ஓகேவா? நீங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்டா மட்டும்தான் வந்து உங்களோட பசி போகும், அண்டு நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாட்டு கேட்டால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து லைக் யூ வில் ஃபீல் ஹாப்பி. ஸோ whenever we consume the product or whenever we take the service only, you will be happy. கன்சியூம் பண்ண மட்டும்தான் you will be happy. ஸோ இது வந்து இந்த யூட்டிலிட்டி வந்து எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் ஒரு டேர்ம் இருக்குது, யூட்டில்ஸ் அப்படிங்கிற டேர்மு. ஸோ we can measure the utility in terms of util and individual pays a price of unit of good equal to the utility derived. நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மார்ஷல் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூட்டிலிட்டி வந்து மெஷர்ட் இன்டைரக்டாக வந்து மெஷரிங் ராட் ஆஃப் மணி அப்படிங்கிறதுல வந்து மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. மெஷரிங் ராட் ஆஃப் மணினா இன்டைரக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம வந்து காசு கொடுத்து பே பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் யூட்டில்ஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? நம்ம யூட்டிலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு, ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் மெஷரபிலிட்டி ஆஃப் யூட்டிலிட்டி. அண்ட் கம்மிங் டு ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ்னா என்ன? ப்ரைஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் குட் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. ஒரு பொருளோட மதிப்பை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணியில் எக்ஸ்பிரஸ் பண்ணால் அதுதான் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ ஒரு சோப்போட வேல்யூ ஒரு 50 rupees அப்படின்னா அதுக்கு வந்து நிறையா அது தயாரிக்கிறதுக்கு நிறைய ப்ராசஸ் ஆகிருக்கும், நிறையா அவங்க ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். அது ஃபைனல் ப்ராடக்டோட மதிப்பு தான் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அண்ட் கம்மிங் டு மார்க்கெட்னா என்ன? வேர் பையிங் அண்ட் செல்லிங் டேக்ஸ் பிளேஸ். லைக் மார்க்கெட்னால் நம்ம வந்து வாங்குறவங்க இருப்பாங்க, விற்கிறவங்க இருப்பாங்க. இந்த பிளேஸ் தான் என்ன சொல்கிறோன்னா மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எக்கனாமிக்ஸில் வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக மார்க்கெட்னால் நம்ம போய் பொருட்கள் வாங்குகிற இடம் தான் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் எக்கனாமிக்ஸில் வந்து இங்கே வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து கம்பைன் பண்ணால் தான் அது வந்து மார்க்கெட் அப்படின்னு எக்கனாமிக்ஸில் சொல்கிறோம், ஓகே. ஒன் கம்மிங் டு காஸ்ட் அப்படின்னு என்னென்னா, ப்ரைஸும் காஸ்ட்டும் ஒன்றும் கிடையாது. காஸ்ட் எப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை தயார் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு அப்படிங்கிற வந்து சொல்கிறது தான் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. காஸ்ட் ரெஃபர்ஸ் டு த எக்ஸ்பென்சஸ்னால் செலவு. எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் டு ப்ரொடியூஸ் ஆர் டு அக்வயர் எ given quantum of good together with revenue. It determines the profit gained or the loss incurred in the firm. So firm na market, revenue na like total revenue அப்படின்னு சொன்னிங்கன்னா total profit, ஓகேவா? ஸோ காஸ்ட் அப்படின்னா எவ்வளோ செலவாயிருக்கு அண்ட் தென் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, நம்மளோட டோட்டல் நமக்கு ரெவன்யூ எவ்வளோ வந்திருக்கு, நம்மளுக்கு வந்து இன்கம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் காஸ்ட். அண்ட் ரெவன்யூ. ஸோ ரெவன்யூ இஸ் த இன்கம் அப்டைன் ஃப்ரம் தி சேல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நம்ம பொருளை போய் விற்கிறோம், ஒரு பொருளோ இல்லை ஒரு சர்வீஸை போய் விற்கிறோம் அப்படின்னா நம்ம அதிலிருந்து நமக்கு ஒரு இன்கம் வரும். அந்த இன்கம் தான் என்ன சொல்கிறோன்னா ரெவன்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெவன்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா P into Q. ஸோ வேர் P வந்து ப்ரைஸ் ஆஃப் த கூடாக இருக்கும் அண்ட் Q வந்து குவான்டிட்டி ஆஃப் குட், ஓகேவா? ஸோ ரெவன்யூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் ரெவன்யூ எப்படி கால்குலேட் பண்ணணும்? டோட்டல் ரெவன்யூ வந்து ப்ரைஸ் இன்ட்டு Q, ஓகேவா? ஸோ ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் ஆர் குட் அண்ட் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் த குட், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு டோட்டல் ரெவன்யூ வந்துடும். ஸோ தட் இஸ் அபவுட் ரெவன்யூ. அண்ட் கம்மிங் டு ஈக்குலிபிரியம், ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொஃபஸர் ஸ்டிக்லர் ஸ்டேட்ஸ் தட் ஈக்குலிபிரியம் இஸ் எ position from which there is no net tendency to move அப்படின்னு சொல்லுவாங்க. its absence is referred to as disequilibrium. Consumer's equilibrium occurs when he gets maximum satisfaction. So equilibrium அப்படின்னா it is a position. அது ஒரு பொசிஷன். அந்த பொசிஷன்லேருந்து அது வந்து நம்ம மூவ் பண்ண முடியாது, ஃபர்தராக மூவ் பண்ண முடியாது அண்ட் பின்னாடி வர முடியாது. அது வந்து ஒரு ஸ்டேபிள் பாயிண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேபிள் பாயிண்ட்டு தான் என்ன சொல்லுவோன்னா ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கன்சியூமருக்கு வந்து எப்போ ஈக்குலிபிரியம் கிடைக்குதுன்னா அந்த கன்சியூமர் வந்து மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபை ஆகிற ஒரு பொசிஷனில் மட்டும்தான் ஹீ வில் கெட் ஈக்குலிபிரியம். அதே மாதிரி
ஒரு ப்ரொடியூசர் எப்போ ஈக்குலிபிரியம் கிடைக்கும், ஒரு பொருளை தயார் பண்ணுறவருக்கு எப்போ ஈக்குலிபிரியம் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட் பண்ணதை விட மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரும்ல, அந்த ஒரு பாயிண்ட் தான் ஈக்குலிபிரியம். யாருக்கு? ப்ரொடியூசருக்கு. அதே மாதிரி ரிசோர்ஸ் வந்து எப்போ ஈக்குலிபிரியம் கிடைக்குதுன்னா, அது வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் அது வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் what is the static equilibrium is based on given constant prices, quantities, income, technology and population etc. ஒரு static equilibrium வந்து எது மேலெல்லாம் பேஸ் ஆயிருக்குன்னா, it will be based upon price, quantity, income, technology and population. ஓகே, ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸ் மேலே தான் இந்த ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே அந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து குவான்டிட்டி, டிமாண்ட் அண்ட் சப்ளைடு எடுத்திருக்காங்க. ஒரு பொருள் வந்து அதோட டிமாண்ட் என்ன, சப்ளை என்ன, அதுதான் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருக்காங்க. அண்ட் இன் ஒய் ஆக்சிஸ் அதோட ப்ரைஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் சப்ளை கர்வ் வந்து ரெட் கலர் அண்ட் டிமாண்ட் கர்வ் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஓகேவா? அந்த மிடில் பாயிண்ட், அந்த பாயிண்ட் தான் ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட்லேருந்து எதுவும் மூவ் பண்ண முடியாது, அந்த பாயிண்டில் மட்டும்தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ தட் இஸ் அபவுட் மார்க்கெட். அண்ட் கம்மிங் டு எக்கனாமிக்ஸ் அண்ட் இட்ஸ் மெத்தட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ். ஓகேவா? இதில் வந்து நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது, டிடக்டிவ் மெத்தட் அண்ட் இண்டக்டிவ் மெத்தட். ஸோ 2 மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டிடக்டிவ் மெத்தட் ஆஃப் எக்கனாமிக் அனாலிசிஸ். இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின், ஸோ நல்லா கேளுங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ நேம்ட் ஆஸ் அனாலிட்டிக்கல் ஆர் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதுக்கு இன்னொரு நேம் தான் என்ன, அனலிட்டிக்கல் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் கன்சிஸ்ட் இன் டிரைவிங் கன்க்ளூஷன்ஸ் ஃப்ரம் ஏ ஜென்ரல் ட்ரூத். ஓகேவா? அப்படின்னு என்னென்னா, ஒரு ஜென்ரல் ட்ரூத், ஒரு 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 நிஜம், ஒரு ஃபேக்ட்லேருந்து நம்ம கன்க்ளூட் பண்ணால் ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். அதுதான் என்ன சொல்லுவோம்னா டிடக்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுக்கு வந்து நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து the நியோ கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் நோட்டபிளி இந்த மெத்தட் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேஎஸ் மில், மால்தூஸ், மார்ஷல், பிகாவ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த மெத்தட், டிடக்டிவ் மெத்தட். அவங்களோட எக்கனாமிக் இன்வெஸ்டிகேஷனில் இவங்கெல்லாம் இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிடக்டிவ் மெத்தட் நம்ம எப்போல்லாம் ஒரு ஜென்ரல் ட்ரூத்லேருந்து நம்ம கன்க்ளூஷன்ஸ் ரிசல்ட் கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் டிடக்டிவ் மெத்தட். ஸோ இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1, தி அனாலிஸ்ட் மஸ்ட் ஹாவ் எ கிளியர் அண்ட் ப்ரிசைஸ் ஐடியா ஆஃப் த ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளமோட ஒரு ஜென்ரல் ஃபேக்ட், ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை பற்றி ஒரு கிளியர் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும், ஒரு கரெக்ட் டேட்டா தெரிஞ்சிருக்கணும். ப்ரிசைஸ்னால் எக்ஸாக்ட் ஐடியா தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப். அண்ட் கம்மிங் டு செகண்ட் ஸ்டெப், தி அனாலிஸ்ட் கிளியர்லி டிஃபைன்ஸ் த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் த அனாலிசிஸ் ஃபர்தர் அசம்ஷன்ஸ் ஆஃப் த தியரி டு பி ப்ரிசைஸ். என்னெல்லாம் அஸ்யூம் பண்ணுறோமோ, அஸ்யூம் பண்ணுறதுனா அசம்ஷன்ஸ்னால் என்னென்னு தெரியல உங்களுக்கு, என்னென்ன அசம்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் செகண்ட் ஸ்டெப். அண்ட் கம்மிங் டு தேர்ட் ஸ்டெப் என்ன, டெடியூஸ் ஹைப்போதசிஸ் ஃப்ரம் தி அசம்ஷன்ஸ் டேக்கன். ஸோ என்னெல்லாம் நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோமோ அதிலிருந்து நம்ம ஒரு ஹைப்போதசிஸ் க்ரியேட் பண்ணணும். ஹைப்போதசிஸ்னால் டெக்னிக்கலாக வந்து அதுக்கு வந்து ஒரு ட்ரூ வேல்யூ கிடையாது, ஜஸ்ட்டு அது ஒரு ஒரு அசம்ஷன். ஓகேவா? ஸோ தட் இஸ் த தேர்ட் ஸ்டெப். அண்ட் கம்மிங் டு fourth one, hypothesis should be verified through direct observation of events in real world or through statistical methods. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, there exists a inverse relationship between price and quantity demand of a good. ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம என்னெல்லாம் ஹைப்போதசிஸ், என்னெல்லாம் அசம்ஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோமோ அது வந்து நம்ம வந்து ரியல் வேர்ல்டில் ஒரு சிச்சுவேஷனை, ஒரு எக்ஸாக்ட் சிச்சுவேஷனை கனெக்ட் பண்ணி நம்ம அதை வந்து எக்ஸாமின் பண்ணணும், வேரி பண்ணணும். ஓகேவா? அதான் என்ன, இப்போ வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ப்ரைஸ் எப்போல்லாம் ஒரு பொருளோட ப்ரைஸ் எப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அதோட டிமாண்ட் வந்து கம்மியாயிடும். ரொம்ப ப்ரைஸ் அதிகமாகிடுச்சுன்னு என்ன பண்ணுவாங்க, பீப்புள் வில் ஸ்டாப் பையிங் தட் ப்ராடக்ட், இல்லையா? ஸோ இது வந்து இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். இஃப் ப்ரைஸ் இன்க்ரீசஸ், டிமாண்ட் டிக்ரீசஸ். ஓகே, ஸோ வி நீட் டு
கனெக்ட் நம்ம அசம்ஷன்ஸ் எல்லாம் ஒரு ரியல் இன்சிடென்ட்டு இல்லை ரியல் எக்ஸாம்பிளோட கனெக்ட் பண்ணி நம்ம இந்த மெத்தடை டிரைவ் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் 4 ஸ்டெப்ஸ் அண்டர் டிடக்டிவ் மெத்தட். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, நம்ம எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த ப்ராப்ளம்க்கு வந்து டேட்டா நமக்கு வந்து கிளியராக இருக்கணும், ப்ரிசைஸாக இருக்கணும். அந்த செகண்ட் ஸ்டெப் வந்து அந்த டேட்டாவோட என்னெல்லாம் அசம்ஷன்ஸ் பண்ணுறோமோ அந்த ப்ராப்ளம்க்கு அது வந்து ப்ரிசைஸாக இருக்கணும், ப்ரிசைஸானா கரெக்டாக இருக்கணும். அண்ட் தென் we need to deduce hypothesis from the assumptions, and then we need to connect our assumptions with the real world. So these are the 4 steps involved in the deductive method. And coming to inductive method, so inductive method enna, it is a inductive method இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பெரிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் ஆஃப் எக்கானமிஸ் அது வந்து யார் அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யார் வந்து அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் ஆஃப் எக்கானமிஸ்ட் அவங்க தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க. இட் இன்வால்வ்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரீசனிங் ஃப்ரம் எ பர்டிகுலர் ஃபேக்ட்ஸ் டு ஜென்ரல் பிரின்சிபல். ஓகேவா? நம்ம வந்து டிடக்டிவ் மெத்தடில் என்ன பண்ணியிருக்கோம், ஓன்லி அசம்ஷன்ஸ், ஒரு பர்டிகுலர் டேட்டாவில் வந்து அசம்ஷன்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ரீசனிங்னால் நம்ம அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். நம்ம எந்த பர்டிகுலர் ஃபேக்டாக இருக்கட்டும், ஒரு ஜென்ரல் பிரின்சிபலாக இருக்கட்டும், நம்ம இது ரெண்டுத்துலேருந்துமே எக்ஸ்ப்ளனேஷன் ரீசனிங் கொடுக்கணும். அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து 3 மெத்தட்ஸில் பேஸ் பண்ணியிருக்கு. அது எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ், அப்சர்வேஷன்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட். ஃபஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கும், அதோட அப்சர்வேஷன்ஸ் இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்னா நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கணும் அந்த மெத்தடுக்கு. ஓகேவா? ஸோ தட் இஸ் த த்ரீ ஜென்ரலைசேஷன்ஸ் டிரைவ். அண்ட் கம்மிங் டு ஸ்டெப்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட்டா ஆர் கலெக்டட் அபவுட் ஏ சர்டன் எக்கனாமிக் ஃபினாமினான். These are systematically arranged and general conclusions are drawn from them. ஓகே, ஒரு டேட்டா வந்து ஒரு சர்டன் எக்கனாமிக் ஃபினாமினான், ஒரு சர்டன் எக்கனாமிக் இன்சிடென்ட்லேருந்து டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். அது வந்து ஆர்டராக சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். அதுலேருந்து தான் நம்ம கன்க்ளூஷன், நம்ம ரிசல்ட் எடுக்கணும். ஓகேவா? அண்ட் கம்மிங் டு செகண்ட் ஒன், பை அப்சர்விங் த டேட்டா கன்க்ளூஷன்ஸ் ஆர் ஈஸிலி ட்ரான். நமக்கு டேட்டா பார்த்தாலே நமக்கு வந்து கன்க்ளூஷன் டிரைவ் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு பாப்புலேஷன், ஒரு இந்தியாவோட ஒரு 20 இயர்ஸ் பேக் பாப்புலேஷனோட அந்த ஸ்டாட்டிஸ்டிக் எடுக்கணும்னா நம்ம வந்து ஈஸியாக கன்க்ளூஷன் பண்ணலாம். என்னாச்சு, ஒரு 10 இயர்ஸ் லாஸ்ட் 20 இயர்ஸில் இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தாலே, நம்பர்ஸை பார்த்தாலே நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போயிடும், ஈஸியாக கன்க்ளூஷன் கொடுத்துடலாம். ஸோ டேட்டா வந்து ரொம்ப முக்கியம். அந்த கரெக்ட் டேட்டா மட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். தட் இஸ் த செகண்ட் ஒன். And coming to third one, generalization of data and hypothesis formulation. So again generalization, hypothesis formulation பண்ணணும். அண்ட் ஸ்டெப் 4 வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். எந்த ஒரு ஹைப்போதசிஸாக இருந்தாலும், எந்த ஒரு டேட்டாவாக இருந்தாலும் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் த 4 steps involved in the inductive method or economic analysis. ஓகே, ஸோ எக்கனாமிக்ஸ் ஏஞ்சல்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, the proportion of total expenditure incurred on the food items declines as total expenditure goes on increases அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபுட் மேலே அதிகமாக நம்ம வந்து செலவு பண்ணிகிட்டே இருக்கோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் as Angel's law. And this is about the 2 types of methods.